வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ஸ்பார்க்ஸ்ல காமனா வர ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றது பத்தி இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பார்க்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல ஸ்பார்க்ஸ்ல டேட்டா எரர் ஆயிருந்தாக்க அது எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணலாம், ஸ்பார்க்ஸ் பத்தின முழு விளக்கமும் வந்து நம்மளோட சேனல்ல வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்க ஸ்பார்க்ஸ்ல A to Z என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஸ்பார்க்ஸ்ல என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இன்கரெக்ட் யூசர் ஐடி, அதாவது பென்ஷனரு ஃபேமிலி பென்ஷனரு ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா யூசர் ஐடி தனித்தனியா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பென்ஷனர் வந்து இருக்காரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல நெக்ஸ்ட் அவங்களோட மனைவிக்கு ஃபேமிலி பென்ஷனா மாறும்போது அதே பிபிஓ நம்பர்லயே அவங்களோட யூசர் ஐடி வந்து பாத்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகும். ஸோ உதாரணமா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் பென்ஷனர் இருக்காரு, அவர் வந்து பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னாக்கா அவரோட 12 இலக்க பிபிஓ நம்பருக்கு அடுத்து 01 போட்டு அவரோட ஸ்பார்க்ஸ் லாகின் யூசர் ஐடியா வந்து இருக்கும். அதுவே அந்த பென்ஷனர் இறந்துட்டாரு, ஃபேமிலி பென்ஷனா மாத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அதே பிபிஓ நம்பர்ல கடைசியில 01க்கு பதில் 02 வந்து போட்டுவாங்க. ஸோ 01 வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷனருக்கும், 02 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கும். இதுதான் ஸ்பார்க்ஸோட லாகின் யூசர் ஐடி. உங்களோட பிபிஓ நம்பர் வந்து 12 இலக்க எண்ணு தான் இருக்கும். ஸோ 12 இலக்குக்கு அப்புறமா 01, 02 இது வந்து யூசர் ஐடிக்காக மட்டும்தான். பிபிஓ நம்பர்னு கேட்கிற இடத்த நீங்க அந்த 12 இலக்க எண் மட்டும்தான் நீங்க வந்து போடணும். இந்த 01யோ இல்ல 02யோ மென்ஷன் பண்ண கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்கட்டன் பாஸ்வேர்டும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னோன் பாஸ்வேர்டும். நீங்க பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னாலும் சரி, இல்ல பாஸ்வேர்டு நீங்க இன்னுமே வந்து வாங்கவே இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்க ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அங்கிருந்து நீங்க புதுசா டெம்பரரி பாஸ்வேர்டு வாங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னாலும் இங்க வந்து பிரச்சனை இருக்காது. நீங்க ஸ்பார்க்ஸ் மூலியமா ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அதை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓடிபி நிறைய பென்ஷனருக்கு வந்து வரலன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ அதோட காரணம் என்னவா இருக்குனாக்கா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து சரியான முறையில் வந்து இருக்காது, இல்ல அந்த நம்பர் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணி மெசேஜ் வரதுக்கான மெசேஜோ இல்ல இன்கம் காலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க நிறுத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால எந்த நம்பர் ஸ்பார்க்ஸ்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரு உங்களுக்கு வந்து சேவையில வந்து இருக்கணும், சரியான நம்பரான்னு சொல்லிட்டு செக் பண்ணீங்க. அப்படி தவறான நம்பர் இன்புட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க லாகின் பண்ணாமையே உங்களோட மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான வழிமுறையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அப்படி முடியலன்ற பட்சங்க நீங்க நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிடுது, அதே போல டீஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ லாக் வந்து எப்படி ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்பார்க்ஸ் போர்ட்டல்ல லாகின் பண்ணும்போது ஒரு முறையும் உங்களுக்கு வந்து நீங்க என்ன பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்களோ ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இன்புட் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபியை வந்து நீங்க என்டர் பண்ண பிறகுதான் நீங்க வந்து லாகினே ஆக முடியும். ஸோ இது வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து சொல்றோம். ஸோ இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மூலயமா நம்ம பண்ணும்போது நீங்க தவறான முறையில ஓடிபியோ இல்ல தவறான பாஸ்வேர்டையோ போட்டு அதிகப்படியான முறையை வந்து நீங்க முயற்சி பண்ணீங்க, அப்போ வந்து அது வந்து சக்சஸா லாகின் ஆகல, அது வந்து எரர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிடும். டீஆக்டிவேட் வந்து எப்படி ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் சர்வீஸ் பென்ஷனர் வந்து இருந்தாரு, அவரோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிட்டு தான் ஃபேமிலி பென்ஷனரோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். எப்போ பென்ஷனர் இறந்துட்டு நீங்க ஃபேமிலி பென்ஷனுக்கான அந்த இன்டியேட் வந்து பண்ணிட்டீங்க, ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சர்வீஸ் பென்ஷனரோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடும், ஃபேமிலி பென்ஷனரோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இங்க அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இந்த லாக் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மூலமா ரொம்ப சென்சிட்டிவா வந்து இந்த வெப் போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற யாரும் தேவையில்லாத 3ஆம் நபர் வந்து உங்களோட ஸ்பார்க்ஸ் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடாது, அது உள்ள நுழைஞ்சி அவங்களோட டேட்டா வந்து மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல ஓடிபியும் நீங்க என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டும் போட்டு நீங்க லாகின் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க 3 முறைக்கு மேல நீங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க வந்து ட்ரை பண்றீங்க, அது வந்து தவறா இன்புட் பண்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பார்க்ஸோட மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அது வந்து இன்னைக்கு டேட்லயுமே டெம்பரரியா வந்து
இன்னுமே வந்து அது ஆக்டிவ் ஆகல, அது வந்து ஸ்டாப் பண்ணி தான் இருக்காங்க. ஏன்னா அதுல வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இன்னும் கொண்டு வரல. அதனால நீங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலியமா ஸ்பார்க்ஸ்ல வந்து லாகின் ஆக முடியாது. வெப் போர்ட்டல் மூலியமா தான் நீங்க வந்து லாகின் பண்ண முடியும். இது வந்து மொபைலுமே நீங்க வந்து லாகின் பண்ணலாம், உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு லாகின் பண்ணிக்க முடியும். மொபைல் அப்ளிகேஷன்ல நீங்க லாகின் பண்ணா உங்களுக்கு வந்து லாகின் ஆகாது. ஸோ எப்போ மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுதோ அந்த டைம்ல கண்டிப்பா நம்ம வீடியோ மூலியமா உங்களை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்க அது மூலியமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி நீங்க வெப் போர்ட்டல்ல போயிட்டு டெஸ்க்டாப் மோட்லயோ இல்ல நார்மல் மோட்லயோ கூட உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பார்க்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னுமே தெரியணும் டீட்டெயிலானாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பார்க்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம ஸ்பார்க்ஸ் பத்தி எல்லாமே வந்து A to Z வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. இன்னுமே அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு, இந்த தலைப்பை பத்தி இன்னுமே வந்து பேசாது இருக்கோம் அப்படின்னாக்கா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. ஸோ அதுக்கான வீடியோ எடுத்து நம்ம கண்டிப்பா அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனல் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.